பிரைஸ் லார்ட். இன்று கூட தேவன வார்த்தை ஏன் பட்டயத்தோடு ஒப்பிடப்படுகிறது என்பதை பார்க்கலாம். வேதகாமத்தில் தேவனுடைய வார்த்தை 3 வெவ்வேறு வழிகளில் பட்டயத்துடன் ஒப்பிடப்படுகிறது. முதலாவது பவுலானவர் விசுவாசிகள் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே சாத்தானுடைய கிரியையை தோற்கடிக்கும்படியாக ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவது வெளிப்படுத்தல் 1:16 வசனத்தில் யோவான் கிறிஸ்துவை இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை ஏந்திய வல்லமையுள்ள தூதராக காண்கிறாரு. இதில் தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பை அளிக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையும் கணுக்களையும் ஊனையும் இடையும் வெட்டும் அறுவை சிகிச்சை கருவியாக தேவனுடைய வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் கத்தியை போல நம்மை திறந்து வைக்கிறது. நமக்குள் உள்ள அனைத்தையும் முழுவதையும் காண வெளிப்படுத்துகிறது. ஆமேன்.